வணக்கம். ருது லோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சேல் வீடியோ தாங்க. அதுக்கு முன்னாடி நாம் இப்போ பார்த்துட்ருக்கிற வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா S1 அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான். இது ஒரு பவுல் வெரைட்டி. இந்த தாமரை செடி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. மொட்டுக்கள் வந்து 7 மொட்டுக்கள் வரைக்கும் இப்போதைக்கு வச்சுருக்கு பாருங்கள். ஸ்டாண்டிங் லீஃபோட இப்போ தான் மொட்டுக்கள் வர ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடியே நமக்கு 7 பட்ஸ் வந்து வச்சிருச்சு. நல்லா பெரிய டியூபர்ஸ் தான் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் பூக்கள் பூக்கும். தொட்டி நிறைய பூக்கள் வேணும் அப்படின்னா நல்லா ஒரு பெரிய டியூபராக கொடுக்கணும் நம்ம. அப்போ தான் இந்த மாதிரி பூக்கள் கொண்டு வர முடியும். நாம் முதல்ல சேலுக்கு இருக்கிற வெரைட்டியை பார்க்கலாம். நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு நியூ வெரைட்டி, கண்ணகி அப்படிங்கிற ஒரு நியூ வெரைட்டி. இந்த வெரைட்டி பற்றி டீட்டெயில்டாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோஸில் கொடுத்துருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டியூபர்ஸே ஃபார்ம் பண்ணாது. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு 3 டியூபர்ஸ் நமக்கு சேலுக்கு இருக்குது. இதுதான் அதோட டியூபர்ஸ் பாருங்கள். வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அரட்டை ஆப்லையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இதோட பெரிய டியூபர் பாருங்கள், இப்படி தான் வந்திருக்கு பாருங்கள். இது மிராக்கல் மாதிரியே டியூபர் வராத ஒரு வெரைட்டி. பூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மிராக்கல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் டார்க் மெஜந்தாவோட இருக்கும். இது பார்த்திங்கன்னா பேரல்ஸில் கொடுக்குறக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ பெரிய டியூபர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை 2ஆக கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். டியூபர் ஷார்ட்டேஜ் இருந்ததுன்னா மட்டும்தான் இதை நான் கட் பண்ணுவேன், இல்லைனா அப்படியே தான் நான் வந்து பிளான்டிங் கொடுப்பேன். இதோட பூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். மிராக்கல் வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்காக இருக்கும். இது நல்ல ஒரு டார்க் மெஜந்தாவாக இருக்கும். எல்லா ஃப்ளவர்லேருந்தும் பார்த்திங்கன்னா இந்த மெஜந்தா கலர் வந்து இதில் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். கண்ணகி அப்படிங்கிற ஒரு வெரைட்டியில் நல்லா அடுக்கடுக்காக வரக்கூடிய ஒரு ஃப்ளவர் தான் இது. பாருங்கள், இது விரிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னா, இது வந்து மேனுவலாக தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து தானாக விரியாது. மிராக்கல் மாதிரியே சேம் தான். அதனால் வந்து நம்ம வந்து நம்மளாக விரித்து விடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும். பாருங்கள், இதோட பெட்டல்ஸ் எல்லாம் பாருங்கள் நான் அதிகமாக இருக்கும். நம்ம பேரல்ஸ் டேங்க்ஸ்லாம் கொடுத்தோம்னா நல்லா பெரிய பெரிய பூவாக கிடைக்கும். பாருங்கள், இது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு 1000 பெட்டல் வெரைட்டியோட பெட்டல் அரேஞ்ச்மெண்ட் மாதிரியே இருக்குது. நல்ல பெரிய பூவாகவும் நமக்கு கிடைக்கிது. வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கலாம். இது வந்து டப்லையும் கொடுத்துக்கலாம், ஃப்ரிட்ஜ் பாக்ஸ், பேரல்ஸ், அதுக்கப்புறம் டேங்க்லேயும் கொடுக்கலாம். இந்த வெரைட்டியை நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா மயூரியோட டப் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், இது டார்மெண்ட்டில் இருக்குது, ஆனாலும் வந்து ஃப்ளவரிங் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ட்ராபிக்கல் வெரைட்டிஸ் டார்மெண்ட்டில் இருந்தாலும் ஃப்ளவரிங் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கேமிலா அப்படிங்கிற ஒரு ரெட் வெரைட்டி. இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெரிய பூக்களாக வரக்கூடிய வெரைட்டி தான். இப்போ தான் வந்து நான் பார்த்திங்கன்னா டியூபர்ஸ் வந்து பெருசாக வர்றதுக்காக உண்டான அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயும் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய டியூபர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா பீச்சி லேடி அப்படிங்கிற ஒரு நியூ வெரைட்டிங்க. இதில் ஒரு டியூபர் மட்டும் இருக்குது. வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த பூ பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் தாமரை வகை. இது நல்லா மணமாகவும் இருக்கும், நல்ல பெரிய பூவாக பூக்கும். பிங்க் கலர் வித் ஆரஞ்சு டச் பண்ண மாதிரி இந்த ஃப்ளவர் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்துட்ருக்கிற டியூபர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய டியூபராக கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில் கொண்டு வந்தால் தான் இந்த டியூபர்ஸ் எல்லாமே. சேராக பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன டியூபராக தான் கிடைக்கிது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பெரிய டியூபர்ஸாக கொண்டு வந்திருக்கோம். பெரிய பெரிய தாமரை வகைகளில் எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் வெரைட்டிஸை இந்த மாதிரி பூத்துக்கிட்டே பெரிய டியூபர்ஸாக கொண்டு வர முடியும். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நமக்கு சேராலையும் D9லையும் இந்த மாதிரி பெரிய பெரிய டியூபர்ஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி பெரிய டியூபர்ஸ் போடும்போது தான் உங்களுக்கு செடி வந்து நல்லா பெருசாக வரும், ஃபாஸ்ட் க்ரோத்தும் இருக்கும். அதுக்காக தான் இந்த டியூபர்ஸ் எல்லாம். மயூரிலையும் அது வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸ்வேதா அப்படிங்கிற வெரைட்டியும் நான் பண்ணியிருக்கேன். அதுலேயும் இந்த மாதிரி பெரிய பெரிய டியூபர்ஸாக கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் இருக்கேன். கண்டிப்பாக அதுவும் சேரா மாதிரியே சக்ஸஸ் ஆகும். பாருங்கள், இது நல்ல ஒரு பெரிய டியூபர். இந்த டியூபரில் இருக்கிற அந்த லீஃபை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பெருசாக இருக்கணும். இதில் நிறைய டியூபர்ஸ் இருக்கிறதுனால வந்து நான் எடுத்து ஒன்றா காமிக்க முடியல, ஏன்னா உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக. இது சேல் போன ஒரு டியூபரை தான் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இது வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள். அதோட இலை பாருங்கள், டியூபர்ஸ்லேருந்து வரும்போதே நல்லா ஒரு தடிமனாக வந்திருக்கு. இதில் ஒரு மொட்டு இருக்குது பாருங்கள், இதுதான் அதோட மொட்டு. இது எந்த டேமேஜும் ஆகாமல் அந்த கருப்பு கலர் அந்த லீஃப்குள்ளே இருக்கிறதுனால தான் அது வந்து சேஃபாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் அந்த கருப்பு கலரில் இருக்கிற போர்ஷனை வந்து நான் ரிமூவ் பண்ணாமல் அப்படியே அனுப்புவேன். டியூபரில் இந்த மாதிரி மொட்டுக்கள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு
டேமேஜ் ஆகாமல் இருந்ததுன்னா நீங்கள் டியூபர்ஸ் பிளான்டிங் பண்ணும்போது அப்படியே வந்துடும். இப்போ நட்டால் கூட இந்த டியூபர்ஸில் இருக்கிற அந்த மொட்டு வந்து தழைஞ்சி வந்துடும். ஆனால் பார்சல் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அதில் டேமேஜ் வந்துடும். ஸோ டியூபர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் லோட்டஸ் வைக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த வெரைட்டி கூட சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பூ பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இது க்ரீன் ஆப்பிள் மாதிரியே பூக்கள் தரக்கூடிய ஒரு வகை தாமரை தான் இது. நல்ல பெரிய செடியாகவும் வரும், நிறைய பூக்களும் கொடுக்கும். பெரிய பூக்களாக தாங்க வரும், ரொம்ப சின்னதாக வராது. நீங்கள் டப்பில் கொடுத்தீங்கனாலும் நல்லா ஒரு பெரிய பூவாக தான் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா D9. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா D9ல் டியூபர்ஸே வரதில்லை. இதுக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து டியூபர்ஸ் வந்து பெருசாகிறதுக்காக சில உரங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், சில மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டியூபர்ஸ் வந்து பெருசாக வந்திருக்கு. இதோட பெரிய டியூபரே பார்த்திங்கன்னா இதுவே வந்து மீடியம் சைஸ் தான் அந்த பெரிய டியூபர். நான் வச்சுருக்கிற டியூபர்ஸ் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா பெருசாக இருக்கும். அந்த டியூபர்ஸ் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். சேலுக்கு இருக்கிற டியூபர்ஸ் மட்டும்தான் நான் இப்போ காமிச்சிருக்கேன். அந்த பெரிய டியூபர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. அது போக மீதி இருக்கிற டியூபர்ஸ் தான் இப்போதைக்கு சேலுக்கு இருக்குது. D9 உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. பாருங்கள் அதோட மொட்டு இப்படி தான் இருக்கும். இது நல்லா ஒரு பெரிய பூவாக வருங்க. 1000 இதழ் தாமரையில் பாதி அளவு வரக்கூடிய பூ தான் D9 அப்படிங்கிற வெரைட்டி. நல்லா டார்க் ரெட்டாகவும் வரும். டப்லையும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்க்குற வெரைட்டி பார்த்திங்கன்னா இது பிகினர்ஸ் வெரைட்டி தான். ஃபஸ்ட்டு தாமரை வளர்க்குறவங்க பிங்க் க்ளவுட் தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. முதல்ல பிங்க் க்ளவுட் இருந்துச்சு, இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்குது. பிங்க் க்ளவுடில் பார்த்திங்கன்னா டியூபர்ஸ் வந்து ரொம்ப கிடைக்கிறதில்ல. இதுக்கும் பார்த்திங்கன்னா நான் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி டியூபர்ஸ் வந்து பெருசு பண்ணணும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த டியூபர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு 4 பேர்த்துக்கு கொடுக்குற அளவுக்கு தாங்க இருக்குது. டியூபரோட சைஸ் பொறுத்து ப்ரைஸ் வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா கோல்டன் சன்செட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. பாருங்கள் இது வந்து நம்ம திருப்பூர் கிளைமேட்டில் வந்த ஃப்ளவர் தான். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதோட டியூபர்ஸும் பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து நல்லா முத்தி இருக்குது. இது ஒரு மைக்ரோபோல் வெரைட்டி தான். டியூபர்ஸ் வந்து இந்த சைஸ் தான் வரும். இதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா முத்துன டியூபர்ஸ் வந்து நிறைய கிடச்சிருக்கு இந்த டைமு. அதுக்கும் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணது தான் வந்து ரீசன். இதுக்கு டியூபர்ஸ் நல்லா முத்தி கிடச்சிருக்கு. வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கலாம். இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா டியூபர்ஸ் நல்லா பெருசாக உள்ளே இருக்கும்போது தான் நல்லா வந்து உங்களுக்கு பூக்கள் கொடுக்கும். இது வந்து கண்டினியூவாக நம்ம கிளைமேட்டுக்கு பூக்குது. மித்த டைம்லேயும் நமக்கு வந்து நல்லா வந்து பூக்கள் வந்து வருது. இது ஒரு ஆரஞ்சு கலர் லோட்டஸுங்க. இது பூக்கும்போது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். ஃபுல்லாக ப்ளூம் ஆனதுக்கப்புறம் தான் அந்த சென்டரில் அந்த எல்லோ வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா ஜூலியட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இதுவும் ஒரு பவுல் வெரைட்டி தான். அகிலாவிலேயே சின்னதாக இருக்கும். அதில் ஒரு 2-3 கலர்ஸ் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஃப்ளவர் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் நம்ம கிளைமேட்டுக்கு நல்லாவே ப்ளூமிங் கொடுக்குது. இது நான் முன்னாடியே உங்களுக்கு வீடியோஸில் காமிச்சிருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் டியூபர் வந்து 200லேருந்து இருக்குது. இது ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான். பாருங்கள் ஃப்ளவர் இப்படி தான் இருக்கும். ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. இது தானாகவே விரியக்கூடிய வெரைட்டி தான். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி பார்த்திங்கன்னா ரூபி குயின் அப்படிங்கிற வெரைட்டி. என்கிட்ட இருக்கிறதுலையே ஒரு பிளாக் கலர் லோட்டஸ் அப்படின்னா இந்த லோட்டஸ் தாங்க சொல்லணும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டியூபர் வந்து சேல் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு டியூபர்ஸ் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இது வந்து சிங்கிள் பெட்டலாக இருந்தாலும் நல்ல ஒரு பிளாக் கலர் வரக்கூடிய தாமரையாக இருக்குது. இதிலிருந்து தான் அடுத்த ஹைப்ரிட் ஏதாவது நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா நீலோர் பழம் அப்படிங்கிற ஒரு வகை அள்ளி தாங்க இது. இது டெய்லியும் ஒரு ஃப்ளவர் இல்லை 2 ஃப்ளவர் தரக்கூடிய வெரைட்டி தாங்க. இதில் வந்து டியூபர்ஸ் வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறதில்ல, ஏன்னா கண்டினியூவாக பூக்கிறதுனால. டியூபர்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. தாமரை கிழங்குகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்லேயும் அரட்டையிலையும் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.